அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர் ஆறுமுகம், டைரக்டர் அட்மிஷன்ஸ், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவர் சேர்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளங்கலை படிப்புகளை பொறுத்தவரையிலும் நாங்கள் 14 பிரிவுகள் கொடுக்குறோம். அதில் கலை, அறிவியல், மேலாண்மை, கணினி அறிவியல் இந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதோடு இல்லாமல் 2 கல்வியல் பாடப்பிரிவுகள், எஜுகேஷன் ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 16 இளங்கலை பாடப்பிரிவுகள் நாங்கள் வழங்குகின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 முதுகலை பாடப்பிரிவுகள் கொடுக்குறோம். அதுலேயும் கலை, அறிவியல், மேலாண்மை மற்றும் கணினி அறிவியல் கொடுக்குறோம். அப்போது இந்த 24ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக 31 பாடப்பிரிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 31 பாடப்பிரிவுகளுக்கு தான் இப்போ மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆக இந்த 31 பாடப்பிரிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா யூஜிசியினுடைய முழுமையான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போல் தமிழக அரசினுடைய அரசாணை எண் 107 மற்றும் 242 படி இந்த 31 பாடப்பிரிவுகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பிற்கும் வேலைவாய்ப்பு பெற்ற பின்பு பதவியேற்கும் ஏற்புடைய பாடப்பிரிவுகளாக அரசாங்கம் அதை திரும்ப சைனிங் ஃபார் டிஜிட்டல் லாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆதார், உங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம அதில் என்டர் பண்ணணும். மீண்டும் ஆதாரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணை தப்பு இல்லாமல் திரும்ப நம்ம என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய உங்கள் பேர், முழுமையான பேர், ஆதாரில் என்ன இருக்கோ உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், இன்சிலோட என்ன இருக்கோ அதை அப்படியே தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும். அந்த காலத்தில் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நம்ம கட்டாயமாக இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டா டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அதை அதை டேட்டு, மந்த்து, இயரு, அந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம அதை என்ட்ரி பண்ணணும். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஜெண்டர் நம்ம என்ன ஜெண்டருங்கிறத நம்ம அதில் செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேமுக்கு பின்னாடி அடுத்து பின் வருது. பின்னு வந்து நம்ம வந்து அந்த 6 டிஜிட் இருக்கக்கூடிய அந்த நம்ம டேட் ஆஃப் பர்த்தினுடைய அந்த பின்னை வந்து அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த் பின்னுங்கிறது அதுதான் 6 நம்பரு. அந்த 6 நம்பர் நம்ம அதை என்ட்ரி பண்ணணும். திரும்ப அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் மேலே என்ட்ரி பண்ணியிருக்கிற அந்த பின்னு நம்பரை மீண்டும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஐ கன்சென்ட் அக்ரி கேட்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், அதை டிக் பண்ணணும். வெரிஃபை கிளிக் சப்மிட் பண்ணிட்டா கோ டு டேஷ்போர்டு. திரும்ப டேஷ்போர்டுக்கு போக சொல்லுது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் நம்பர், உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோனுடைய அந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் நம்பர் கிரியேட் ஆகிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி தான் வழிமுறைகள். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ங்கிறது நீங்கள் படிப்படியாக இதை பண்ணணும். ஸ்டெப் 1ல வந்து ஏபிசி ஐடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதை வச்சு இப்போ பாருங்க டெப் கிரியேஷன் போடணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவில் போட்டிங்கன்னா அது அந்த இது வியூ ஆகும். அதில் பாருங்க என்டர் ஏபிசி ஐடின்னு இருக்கும். அதில் ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஏபிசி ஐடி அந்த இதை வந்து நம்ம டைப் பண்ணணும். அதை அந்த ஏபிசி ஐடியோட நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த ப்ராசஸிங் கொடுக்கணும். ப்ராசஸிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பாருங்கள், கீழே வந்து ஏபிசி ஐடி அந்த இது வருது பாருங்க. அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடியை தப்பு இல்லாமல் நீங்கள்